ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா PH25C02 அப்ளைடு பிசிக்ஸ் CE2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ யூனிட் 1 இதில் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒன் வேர்ட்ஸ் வந்து நான் இதில் கொடுத்துருக்கேன். இது போக அடிஷனாக நிறையா படிச்சு வச்சுக்கோங்க. கேட் மாடலில் இருக்க MCQ பேட்டர்ல இருக்க கொஸ்டின்ஸ் வந்து படிச்சு வச்சுக்கோங்க. இதையும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட் இன் பீம்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் பார்த்துக்கோங்க. எலாஸ்டிசிட்டி ரொம்ப முக்கியமான ஒன்று. அது மாதிரி இந்த பாய்சன் ரேஷியோ ரொம்ப முக்கியம். ஹூக்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரொம்ப முக்கியம். ஈக்குவலிபிரியம் ஆஃப் ரிஜிட் பாடிஸ் ரொம்ப முக்கியம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அண்ட் பெண்டிங் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலும் பார்த்து வச்சுக்கோங்க. கேன்டிலவர் பீமும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூடிஎல் ரொம்ப முக்கியம். அதை எல்லோ கலர்ல செட் பண்ணலாம், ரிப்பீட்டடு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்ட் பி, இதில் வந்து டைப்ஸ் ஆஃப் லோட்ஸ் கேட்கலாம். யூடிஎல் யூவிஎல் இது கேட்கலாம், ரொம்ப முக்கியமான ஒன்று. ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி கேன்டிலவர் பீம் பார்த்துக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் பீம்ஸ், அதாவது இந்த பீம்ஸ் கான்செப்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும். எலாஸ்டிசிட்டி வச்சு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் யூனிட்ல பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 வேர்ட்ஸ். இதில் வந்து இந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா ஒன்று இருக்கும், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அது போக வந்து இதில் இருக்கிற எல்லாமே கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரீவெர்பரேஷன் டைம், இதுல இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். இது ப்ராப்ளமேட்டிக்காக வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இது பாஸ்ட் ரெகுலேஷன்ல ப்ராப்ளம்ஸும் கேட்டுக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து டைரக்ட் கொஸ்டினாகவும் இருக்கு, தியரிட்டிக்கல் கொஸ்டினாகவும் இருக்கு, நல்லா படிச்சுக்கோங்க. ரீவெர்பரேஷனால என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சவுண்ட் இன்சுலேஷன் ரொம்ப முக்கியம். டாப்லர் எஃபெக்ட் ரொம்ப முக்கியம். லவுட்னஸ் பார்த்துக்கோங்க. இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட், அதாவது இதில் கால்குலேஷன் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட்ல எக்கலன் எஃபெக்ட் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. டெசிபல் இது ப்ரீவியஸாக கேட்ட கொஸ்டின். டெசிபல் டிபினா என்ன கேட்கலாம். அப்சர்ப்ஷன் கோஎஃபிஷியன்ட் இது ரொம்ப முக்கியமான, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்ட் பி, இதில் அந்த ரீவெர்பரேஷன் மட்டும் நீங்கள் படிச்சினாலே போதும். ஆனால் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக பார்த்துக்கோங்க, உங்களுக்கு மோஸ்ட்லி கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதில் வந்து எப்படி கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸில் கேட்டிருக்க கொஸ்டின் மாடல் கீழே கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நாய்ஸ், இம்பாக்ட் அண்ட் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸும் நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க, நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. சவுண்ட் அப்சர்ப்ஷன் கோஎஃபிஷியன்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இது எல்லாமே நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் அனாலிசிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இது போக வந்து இந்த செபைன் ஃபார்முலா இதோட டெரிவேஷனும் கேட்டிருக்காங்க, இது ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இதுவுமே ஒரு சில டைம் கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, அதில் டெரிவேஷன் முக்கியம். ஸோ அடுத்து 3rd யூனிட், இதில் வந்து பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் 1 வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இதில் அந்த யூனிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, இது வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்து வந்து 3 மார்க்ஸ், இதில் வந்து இந்த விசுவல் ஃபீல்டு கிளார் கண்டிப்பாக இருக்கும், இதெல்லாம் ரிப்பீட்டடு. ஸோ அடிச்சு தோஜ கொஸ்டின், இந்த கிளார் கான்செப்ட் வந்து கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் இருக்கும். 2 மார்க் நல்லா படிச்சுக்கோங்க. டே லைட்டிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் லைட்டிங் அதோட டிஸ்டிங்விஷ் கம்பேர் பண்ண சொல்லி கேட்கலாம். ஆர்டிஃபிஷியல் ஸ்கீஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, அதோட பர்பஸ் பார்த்துக்கோங்க. எல்இடி அதோட அட்வான்டேஜஸ் கேரக்டரிஸ்டிக் பார்த்துக்கோங்க. அது மாதிரி பார்ட் பி பொறுத்த வரைக்கும் லைட்னிங், ஆர்டிஃபிஷியல் லைட்னிங் இது வந்து கண்டிப்பாக இந்த கொஸ்டின் இருக்கும், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து யூஸ் ஆஃப் பில்டிங் மாடல்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஸ்கீஸ் இன் எஸ்டிமேட்டிங் டே லைட் ஃபேக்டர், அதாவது இந்த இது ஃபுல்லாமே கேட்க வாய்ப்பு இருக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவும் ப்ரீவியஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ நான் கொடுத்துருக்க கான்செப்ட் எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டது. அதே மாதிரி இந்த மாதிரியும் ஒரு சில டைம் வந்து டே லைட் கால்குலேஷன் இது ரொம்ப முக்கியம். ஒரு சில டைம் இந்த யூனிட்ல பார்த்தீங்க அப்படின்னா 3 இதுவுமே, அதாவது குட்டி குட்டி டாபிக்ஸை 3 கொடுத்து உங்களுக்கு 4 மார்க்கை பிரிச்சு கூட 12 மார்க்கை கொடுக்கலாம். அந்த மாதிரி சப்டிவிஷன்ஸ் பார்த்துக்கோங்க. அந்த விசுவல் ஃபீல்டு கிளாரு டே லைட் கான்செப்ட் வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு, நல்லா படிச்சுக்கோங்க. எல்இடி ரொம்ப முக்கியமான ஒன்று, ஸோ நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ மேலே இருக்கும் படிச்சுக்கோங்க, எல்இடி கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து யூனிட் 4ல பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி யூனிட்ஸ் எல்லாம் வந்து ஃபுல் ஃபார்ம் பார்த்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அது போக இதில் வந்து 4 யூனிட்ஸ் தான் இருக்கும். அதனால நீங்க வந்து எல்லா யூனிட்ஸ்ல இருக்கிற கொஸ்டின்ஸை கவர் பண்ணிக்கணும். நம்ம எல்லோ கலர்ல தான் கொடுத்துருப்போம், அது 2 கொடுத்துருக்கோம்னா பேலன்ஸ் இருக்கு அந்த சிவப்பு கலர் கொடுத்துருக்கும் பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு 5 யூனிட் கணக்கு கேட்பாங்க, அதனால தான் சொல்றேன். ஸோ இதில் வந்து இந்த ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ்டு பிளாஸ்டிக்ஸ் ரொம்ப முக்கியம், எஃப்ஆர்பி ரொம்ப முக்கியம். அதோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. நானோ மெட்டீரியல்ஸ் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பார்த்துக்கோங்க. செராமிக்ஸ் கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. நானோ மெட்டீரியலோட அப்ளிகேஷன் பார்த்துக்கோங்க. காம்போசிட்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபங்க்ஷன்ஸ் ஃபியூச்சர் பார்த்துக்கோங்க. பார்ட் பி பொறுத்த வரைக்கும் எஃப்ஆர்எம் அண்ட் எஃப்ஆர்பி ரொம்ப ரொம்ப முக்கியம், ரெண்டுமே சேர்த்துக்கிட்டு இருக்கு, நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்றை கொடுத்து கூட கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. ஷேப் மெமரி அலாய்ஸ் அதோட டைப்ஸ் கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளிகேஷன்லாம் பார்த்துக்கோங்க. இந்த யூனிட்ல செராமிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. 3D பிரிண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின் அனாலிசிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக உங்களுக்கு 5 யூனிட் படி கேட்கணும், அதனால ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.